9வது சர்க்கம். புஷ்பக விமானத்தை வர்ணித்தல். வாயுபுத்திரராகிய ஹனுமார் அவனுடைய உத்தம மாளிகையின் நடுவில் அகலமும் நீளமும் உள்ள நன்மாளிகையை கண்டார். அரை யோஜனை அகன்றது, 1 யோஜனை நீண்டதும் அநேக உப்பரிகைகள் நிறைந்ததுமான அதுதான் இராட்சசேந்திரனுடைய வாழ்விடம். நீண்ட கண்களை உடைய வைதேகியான சீதையை தேடிக்கொண்டே சத்ரு சம்ஹாரகரனான ஹனுமார் எங்கும் திரிந்தார். சிறந்த இராட்சசர்களின் இருப்பிடத்தை செவ்வையாய் பார்த்து கொண்டு பிறகு இராட்சசேந்திரனுரையும் இடத்திற்கு லக்ஷ்மி பொருந்திய ஹனுமார் வந்து சேர்ந்தார். இராவணனுடைய இருப்பிடம் விசாலமானதாய் உயர தூக்கப்பட்ட ஆயுதங்களுடன் கூடிய 4 தந்தங்களுடைய யானைகளாலும் அப்படியே 3 கொம்புள்ளவைகளாலும் சூழப்பட்டதாய் கார்க்கப்படுகிறது. மேலும் பத்னிகளான இராட்சச ஸ்திரீகளாலும் பலாத்காரமாய் இழுத்து கொண்டு வரப்பட்ட ராஜ கன்னிகைகளாலும் சூழப்பட்டு இருந்தது. அது முதலை, பெருமீன் இவைகள் நிறைந்து, திமிங்கிலம், சுறா முதலிய மீன்கள் மிகுந்து, பாம்புகளோடு காற்றினால் அலைப்புண்டெழுந்த சமுத்திரம் போன்றது. குபேரனிடத்தில் எந்த சம்பத்தோ, இந்திரனிடத்திலும் சூரியனிடத்திலும் எதுவோ, அது எல்லாம் இராவணன் மாளிகையில் எப்பொழுதுமே பிரியாமல் இருந்தது. இங்கு இராட்சச மாளிகைகளில் ஐஸ்வர்யம் இந்திரனுடையதும் குபேரனுடையதும் வருணனுடையதும் யமனுடையதும் எதுவோ அப்பேற்பட்டதே, அன்றியில் அதை காட்டிலும் அதிகமானதே. இராவணனுடைய மாளிகையின் நடுவில் இருப்பதாய் அழகாய் நிர்மிக்கப்பட்டதாய் அநேக ஒட்டுச்சித்திர வேலைகள் செய்ததான இன்னொரு பவனத்தையும் வாயுகுமாரர் கண்டார். தேவலோகத்தில் விஸ்வகர்மாவினால் பிரம்மாவுக்காக மிக அழகாய் செய்யப்பட்ட புஷ்பகம் என்ற விமானம் எதுவோ அது காமத்தை விருத்தி செய்யக்கூடியது, இஷ்டப்படி செல்லக்கூடியது. முழுமையும் இரத்னங்களால் அலங்கரிக்கப்பட்டதும் மூவுலக ஜனங்களாலும் வணங்கத்தக்கதும் எதுவோ அதை பிரம்மதேவரிடமிருந்து சிறந்த தவத்தால் குபேரன் அடைந்தான். குபேரனை வலிமையால் வெற்றி கொண்டு இராட்சசேஸ்வரன் அதை கை கொண்டான். அதுவுமன்றி மான் முதலிய சித்திர வேலைகளுடன் கூடினவும் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டனவுமாய் மிக அழகான வேலைப்பாட்டுள்ள ஸ்தம்பங்களாலும் ஒளியால் ஜ்வலிப்பது போல் கட்டப்பட்டிருந்தது. ஆகாசத்தை உராய்ந்து கொண்டிருப்பவைகள் போல் மேருகிரி, மந்தரகிரி இவைகளுக்கு இணையான மங்கள உருவங்களை உடைய கோபுரங்களால் 4 புறங்களிலும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. பொற்படிகளுடன் கூடியதாய் அழகிய சிறந்த மேடைகளுடன் கூடியதாய் அக்னி, சூரியன் இவர்களைப் போல் ஜ்வலிக்கும்படி விஸ்வகர்மனால் மிக அழகாக செய்யப்பட்டது. ஸ்வர்ணங்களாலும் ஸ்படிகங்களாலும் ஜன்னல்களுடன் காற்றோடிகளுடனும் கூடியது. இந்திரநீலம், மகாநீலம் முதலிய இரத்ன விசேஷங்களால் செய்யப்பட்ட மேடைகளை உடையது. பவழத்தாலும் விலையுயர்ந்த இரத்தினங்களாலும் நிகரில்லா முத்துக்களாலும் விதவிதமான சித்திர வேலை செய்யப்பட்ட தலத்தினால் அழகாய் விளங்கிற்று. பொன் போன்ற குங்கும பூவுடனும் நறுமணம் கமழ்ந்த சந்தனத்தோடும் கூடியதாய் பால சூரியனை நிகர்த்தது. அழகிய பலவித மேல் மாடிகளாலும் நன்றாய் அலங்கரிக்கப்பட்டதும் சிறந்ததுமான புஷ்பகம் என்ற விமானத்தில் வானர பெரியோர் ஏறினார். அதிலிருந்த அவர் அப்பொழுது பானம், பக்ஷணம், அன்னம் முதலியவற்றிலிருந்து உண்டான வடிவமமைந்த வாயுவை போல் எங்கும் பரவிய நல்ல வாசனையை முகர்ந்தார். மிக பலவானான அவரை அந்த வாசனை இங்கு வாரும் என்று அந்த இராவணன் எங்கோ அங்கு பந்துவானவன் மேலான பந்துவை போல் சொன்னது போலும் அழைத்தது. அங்கு ஸ்திரமாய் உட்கார்ந்தவராய் இராவணனுடைய மனத்திற்கினியதாயும் அழகில் சிறந்த குலமகளைப் போல் நலந்தருவதும் ஆகிய மணிகளால் செய்த படிகள் நிறைந்ததும் பொன்னால் செய்த பல கனிகள் திகழ்ந்ததும்
இடையிடையே தந்த வேலை செய்யப்பட்ட படிக மணிகளினால் இழைக்கப்பட்ட தளத்தை உடையதும், முத்துக்களாலும் பவழங்களாலும் வெள்ளி பொன் இவைகளாலும் மிக உயர்ந்த அழகிய தூண்களாலும் அலங்கரிக்கப்பட்டதாயும், பலவகைப்பட்ட கம்பங்களால் அழகமைந்ததாயும், சமமானவும் நேரானவும் நாற்புறங்களிலும் நன்றாய் அலங்கரிக்கப்பட்ட மிக உயர்ந்த ஸ்தம்பங்களால் இறக்கைகளோடு ஆகாயத்தை கிட்டி முட்டுகிறது போலிருக்கும் நாடு நகர் வீடுகள் அமர்ந்த பூமியைப் போல் விசாலமானதும், பூமியின் லக்ஷணங்களை சித்திரமாய் எழுதப்பட்டிருக்கிற பெரிய இரத்தின கம்பளத்தால் விரிக்கப்பட்டிருப்பதும், கொழுத்த பட்சிகளால் ஒளிப்பிக்கப்பட்டதும், நன்மணம் வீசப்பட்டதும், இராட்சசாதிபன் சுகம் அனுபவிக்கிறதும், விலையுயர்ந்த ஆசனங்களோடு கூடினதுமான அகில் புகையினால் கருத்ததாயும், நிர்மலமான ஹம்சம் போல் வெள்ளிய புஷ்பங்களால் விசித்திரமாயும், மிக காந்தியுடையதாய் காமதேனுவைப் போல் இருக்கிறதும், மனதிற்கு இன்பம் உண்டாக்குவதாயும், புகழுக்கு என்றே அலங்கரிக்கப்பட்டதாயும், சம்பத்துக்குத் தாயைப் போலும் இருக்கிற துக்கத்தை போக்கடிப்பதாயும், பிரசித்தியாய் மேன்மையானதாயும் இருக்கிற அந்த மகத்தான மண்டபத்தை வானர சிரேஷ்டர் பார்த்தார். அப்பொழுது இராவணனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு தாய் போல கண், நாக்கு, மூக்கு, மெய், காது எனும் 5 இந்திரியங்களையும் உத்தமங்களான ரூபம், ரசம், கந்தம், ஸ்பர்சம், சப்தம் எனும் 5 இந்திரிய பிரயோஜனங்களால் இன்பமூட்டி மகிழ்வித்தது. இது ஸ்வர்க்கமாகவாவது, இது தேவலோகமாகவாவது, இது இந்திரனுடைய பட்டணமாகவாவது இருக்க வேண்டும், இது கந்தர்வ நகரமாகவாவது இருக்க வேண்டும் என்று மாருதி மயங்கி வியப்புற்றார். அங்கேயே பொன்மயமான பெரிய தீபங்களை சூதாட்டத்தினால் பெரிய தூர்த்தர்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களாய் ஆழ ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்ற தூர்த்தர்களைப் போலிருக்க கண்டார். விளக்குகளின் ஒளியாலும், இராவணனுடைய தேஜஸினாலும், ஆபரணங்களின் காந்திகளாலும் தீப்பற்றி குப்பென்றெரிகிறதோ என நினைத்தார். அங்கே பலவகை வஸ்திரங்களையும் மாலைகளையும் அணிந்து பலவித வேஷம் பூண்டு இரத்தின கம்பளங்களில் படுத்திருக்கிற சிறந்த பெண்மணிகளின் 1000 உள்ள கூட்டத்தையும் கண்டார். ராத்திரியில் விளையாடி பாதி ராத்திரி ஆனதும் ஓய்ந்து கள்ளுண்டு மயங்கி தூக்கத்தின் வசப்பட்டு அப்பொழுது மெய்மறந்து தூங்கிற்று அந்த கூட்டம். ஆபரணங்கள் ஒன்றும் ஒளியாமல் தூங்குகிற அந்த கூட்டம் ஒளியடங்கிய அன்னங்களும் வண்டுகளும் மிகுந்த பெரிய தாமரை காடு போல் விளங்கிற்று. பற்கள் மூடுண்டு கண்களையும் மூடிக்கொண்டனவாய் தாமரை போல் மனம் வீசின அந்த அழகான பெண்களின் முகங்களை மாருதி பார்த்தார். பகற்காலத்தில் மலர்ந்தவைகளாக ஆகி பின்பு இரவில் இதழ் குவிந்து தாமரை புஷ்பங்கள் போலவே அவர்களுடைய முகங்களும் அப்பொழுது விளங்கின. இந்த முகங்களாகிற தாமரை புஷ்பங்களை மதமேறிய வண்டுகள் அலர்ந்த தாமரை மலர்களென்றே திரும்ப திரும்ப நிச்சயமாய் விரும்புகின்றன. கீழ் சொல்லிய வண்ணம் தக்க ஹேத்துவால் ஸ்ரீமானான மகாகவி நினைத்தார். அவைகளை யோக்கியதையாலும் தாமரைகளோடு சமமானவைகளென்றே எண்ணினார். அந்த பெண்களால் விளக்கமடைந்திருக்கிற அவனுடைய அந்த மண்டபம் சரத்காலத்தில் நிர்மலமானதாய் விண்மீன்களால் ஒளியுற்ற ஆகாசம் போல் பிரகாசித்தது. அந்த இராட்சசாதிபதியும் அவர்களால் சூழப்பட்டனவாய் நட்சத்திரங்களால் சூழப்பட்ட ஒளிக்கின்ற சந்திரன் போலவே விளங்கினான். அப்பொழுது வானரர் இவர்களை பார்த்து, ஆகாசத்திலிருந்து புண்ணிய சேஷத்தோடு கூடியவர்களாய் எவைகள் நழுவுகின்றனவோ அந்த எல்லா நட்சத்திரங்களும் ஒன்று சேர்ந்திருக்கின்றன என்று எண்ணினார். அவ்விடத்தில் பெண்களின் ஒளியும் நிறமும் நிர்மலமும் பெரிய சுபமான அழகிய ஒளியை உடைய நட்சத்திரங்களினது போலவே நன்றாய் விளங்கின. கள்ளுண்டு சுகமனுபவித்த காலங்களில் புரட்டப்பட்ட உயர்ந்த மெரிய மாலைகளுடனும் சிதறுண்ட சிறந்த ஆபரணங்களை உடையவர்களாய் அவர்கள் தூக்கத்தால் மெய்மறந்து இருக்கிறார்கள்.
உத்தம ஸ்திரீகளான சிலர், திலகம் அழிந்தவர்கள் சிலர், சிலம்பு கழன்றவர்கள் சிலர், பக்கத்தில் மாலை நழுவினவர்கள் சிலர், பாரம் சுமந்து வந்த பெண் குதிரைகள் போல வேறு சிலர், முத்து மாலையால் சுற்றுண்டவர்கள் சிலர், கற்றப்பட்ட நூபுரங்களின் நூல்களை உடையவர்கள் சிலர், பெரிய காட்டில் கஜேந்திரனால் மிதித்து துவைக்கப்படும் புஷ்பித்திருக்கிற பூங்கொடிகள் போல் வேறு சிலர், அருந்த கசங்கின மாலைகளை உடையவர்களாய் அழகான குண்டலம் அணிந்திருந்தார்கள் சிலர். சில ஸ்திரீகளின் கழுத்தில் சந்திரன் போல் ஒளி காண்கின்ற பருத்த முத்து மாலைகள் கண்ணுறங்கின ஹம்சங்கள் போல் விளங்கின. சில ஸ்திரீகளுடைய வைடூரியங்களோ மீன்குத்தி பட்சிகள் போலவும், சில ஸ்திரீகளின் பொன்னரி மாலைகளோ சக்கரவாகங்கள் போலவும் விளங்கின. மணற்குன்றுகள் போன்ற ஜகனங்களினாலும் அந்த பெண்கள் ஹம்சம், மீன்குத்தி பறவை இவைகளால் நிறைந்த சக்கரவாக பறவைகளால் பிரகாசிக்கின்ற ஆறுகள் போல் விளங்கினார்கள். கார் சதங்கைகள் பிரகாசிக்க தூங்கிக் கொண்டிருந்த அவர்கள் முகங்களாகிற பொன் தாமரை மலர்களுடன் இன்பக் குறிப்புகளே முதலைகளாகவும் அழகுகளே கரைகளாகவும் கொண்ட நதிகள் போல விளங்கினார்கள். சில ஸ்திரீகளின் மெல்லிய அவயங்களிலும் முகங்களிலும் அழுந்தியிருந்த அழகான நகை வடுக்கள் நகைகள் போலவே தோன்றின. சில ஸ்திரீகளின் மூச்சினால் அசைக்கப்பட்ட ஆடை தலைப்புகள் முகங்களுக்கு மேன்மேலே திரும்பி திரும்பி வீசின. பல நிறங்களை உடையவர்களும் பல ஆபரணங்களை உடையவர்களுமான பத்னிகளுடைய கன்னங்களில் காற்றினால் அசைக்கப்பட்ட அழகிய ஒளி மிகுந்து உள்ள அவைகள் வஸ்திர தலைப்புகள் வெற்றி கொடிகள் போல் விளங்கின. அங்கு சில மெய்யொளி மிகுந்த கட்டழகிகளை உடைய குண்டலங்களும் மூச்சுக்காற்று தாங்குவதனால் மெல்ல மெல்ல அசைந்தன. இயற்கையாகவே நன்மணம் கமழும் அவர்களுடைய முகத்திலிருந்து வெளிவரும் மூச்சானது சக்ராசவம் என்ற சாராய வாசனைகளுடன் சுகமாகவே ராவணனுக்கு அப்பொழுது வீசிற்று. அந்த உத்தம ஸ்திரீகள் ராவணனிடத்தில் மிக அதிக பற்றுடையவர்களாய், தம்வயம் மற்றவர்களாய், சக்கலத்திகளுக்கும் பிரியமாகவே அப்பொழுது நடந்தனர்கள். அங்கு வேறு சில ஸ்திரீகள் வளையல்கள் அணிந்த கைகளையும் அழகான ஆடைகளையும் தலைக்கணையாய் வைத்துக்கொண்டு உறங்கினார்கள். நுண்ணிடை உடைய மாதர்கள் ஒருவருக்கொருவர் தழுவிக்கொண்டதிலிருந்தே அத்தருணத்தில் சந்தோஷம் அடைந்தவர்களாக எல்லோரும் கைகோர்த்து கொண்டவர்களாக தூங்கினார்கள். ஒருவருக்கொருவர் புஜங்கள் என்னும் நூலினால் தொடுக்கப்பட்ட அந்த பெண்களின் வரிசை நூலில் கோர்க்கப்பட்ட மதம் கொண்ட வண்டுகள் மேய்கின்ற பூமாலை போலவே விளங்கிற்று. ராவணனுடைய அந்த பெண் இனமும் வைகாசி மாதத்தில் தளிர்ந்த மலர்ந்த பூங்கொடிகளின் ஒன்றுக்கொன்று மாலையாக இடைவிடாது சேர்ந்தும் நன்மலர்கள் மிகவும் அடர்ந்தும் ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு வண்டுகள் இடைவிடாது பாய்ந்தும் ஒன்றுக்கொன்று மரங்களின் கிளைகளில் சூழ்ந்தும் காற்றடிப்பதால் அசைந்தும் உள்ள பூஞ்சோலை போல திகழ்ந்தது. அப்பொழுது அந்த மாதர்களின் இருக்க வேண்டிய இடங்களில் இருந்தும் கூட ஆபரணங்கள், அவயவங்கள், வஸ்திரங்கள், மாலைகள் இவைகளில் இன்னது இன்னாருடையதென்கின்ற அறிவு கொள்ள முடியவில்லை. எரியும் பொன் தீபங்கள் அந்த பற்பல ஒளிகளுடன் இருக்கின்ற மாதர்களை ராவணன் சுகமாக தூங்குகையில் இமை கொட்டாமல் பார்த்தன போலும். ராஜாக்கள், ரிஷிகள், பித்ரு தேவதைகள், தைத்தியர்கள் இவர்களுடையவும் கந்தர்வர்களுடையவும் கன்னிகைகளும் இராட்சசர்களுடையவும் மாதர்களும் அவனுக்கு இன்பத்தினால் வசப்பட்டவர்களாய் ஆயினார்கள். மிக்க மேன்மை பெற்ற ஜனகரின் திருமகள் ஒருத்தியை தவிர ஸ்திரீகள் தோல்வலியுடன் கூடிய நற்குணத்தாலேயே இசைந்து பெற்றடைந்தவர்கள் மனமின்றி பலாத்காரமாகவோ ஒருவரும் இல்லை. மற்றொருவர் மீது ஆசையுள்ளவளும் அத்தருணத்தில் இல்லை. இதற்கு முந்தியும் மற்றொருவர் மீது ஆசையுற்றவளும் இல்லை. அவனுக்கு மனைவியாக இகழ்குலத்தவள் ஒருவளாவது ஆகவில்லை. வடிவில்லாதவளும் இல்லை, அறிவில்லாதவளும் இல்லை, உபசாரம் செய்யப்படாதவளும் இல்லை, திறமையற்றவளும் இல்லை. கணவனுக்கு
இன்பம் தகாதவளும் இல்லை. ராட்சச ராஜ பத்னிகளான இவர்களைப் போலவே ஸ்ரீ ராகவருடைய தர்ம பத்னியும் சேர்ந்து அடையச் செய்யப்பட்டாளாகில் இந்த எனக்கு ஜென்மம் சாபல்யம் நிச்சயம் என்ற எண்ணம் சிறந்த புத்தியை உடைய வானரேஸ்வரருக்கு இத்தருணத்தில் உண்டாயிற்று. சீதை நற்குணங்களிலெல்லாம் மேலானவள், சந்தேகமில்லை. இவளிடத்திலேயே மகாத்மாவுமான லங்கேஸ்வரனான இவன் தகாத காரியத்தை இப்பொழுது செய்துவிட்டான். ஐயோ பாவம் என்று இன்னொரு தரம் அவர் துக்கத்தோடு கூடினவராய் நினைத்தார். 9வது சர்க்கம் முற்று பெற்றது.